எனக்கு 28 வயசானாலும் நான் அவர் நெஞ்சில படுத்து தான் நான் தூங்குவேன். இப்படி கை அமுக்க சொல்லுவார். எனக்கு அந்த உள்ளங்கையும் உள்ளங்காலையும் மட்டும் ஒருக்கையாவது காமிங்க, நான் ஒரே ஒருக்கா பார்த்துக்கிறேன் சித்தி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை எல்லாமே குளுக்கோஸ் போட்டது, பார்க்க முடியாது, எல்லாமே பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான சோலை இழந்துட்டேன் அந்த இடத்துல வந்து. அவரை நம்பி தான் நான் வந்து சென்னைக்கே வந்தேன். இன்னைக்கு 7வது நாள், நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட தனிமையான வாழ்க்கை என்னன்னு தெரிய போகுது. கரெக்டாக 7 மணிக்கு கால் பண்ணுவார். டெய்லியும் கால் பண்ணி இன்னைக்கு உனக்கு வேலை இருக்கா, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற, இன்னைக்கு நீ சமைப்பியா அப்படின்லாம் கேட்பாரு. ஏதாவது கேட்பாரு. நான் தூக்கத்திலே பயங்க சித்தப்பா நான் அப்புறம் கூப்பிட்றேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாரு. இந்திரஜா அவங்க அழறத பார்த்து அவங்க வந்து ஃபேக்கா அழறாங்க, அவங்க கண்ணில் தண்ணி வரல, என்னென்னமோ சொல்றாங்க. அவனுக்கு வந்தாதான் தெரியும், அவங்க அப்பா இருந்தாதான் தெரியும் அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றான்னு.